பேனில் 125 ml வாட்டர், கொஞ்சமாக கலர் பவுடர், 200 கிராம்ஸ் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். 100 ml வாட்டரில் 50 கிராம் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். 5 ml வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கீ நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். மெல்டட் கீயாக இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்நட், பாதாம், குக்கும்பர் சீட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கெட்டியாக வந்ததுனால கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாத பதம் வந்ததும் ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டதும் கட் பண்ணிக்கிறலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.